கரூர் பெருந்துயர சம்பவம் நிறைய குடும்பங்களோட வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிச்சிருக்கு. ஆனால் அது நிறைய பேருக்கு அரசியலில் வாழ்க்கை கொடுத்துருக்கு. அது நம்ம இப்படி சொல்லாமான்னு தெரில, ஆனால் அரசியலில் அது உண்மைதான். கரூர் பெருந்துயரத்திற்கு பின், கரூர் பெருந்துயரத்துக்கு முன்னுன்னு தமிழ்நாடு அரசியலையே ரெண்டா பிரிக்கிற அளவுக்கான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக இருக்காங்க. புதிய கட்சிகள்லாம் சேரும், தாவக கூட சேரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போதைய நிகழ்வுகளை வச்சு பார்க்குற போது விஜய் வருகிற பட்சத்தில் இருந்தால் பாஜகவை கலட்டி விடுகிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு டவுட்டு ஆர்டிஎக்ஸுக்கு வந்திருக்கு. ராப் என்ன சொல்லுதுங்க, இதை பார்த்தலாம். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்பதற்காக பிரச்சார கூட்டத்தில் தனது தொண்டர்களிடம் தாவேக கொடியை கொடுத்து தரம் தாழ்ந்த அரசியல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். பிரச்சார கூட்டத்தில் தாவேக கொடி பிடிப்பவர்கள் அதிமுக தொண்டர்கள் இல்லை, எடப்பாடி பழனிசாமி மீது விருப்பப்பட்டு தாவேக தொண்டர்கள்தான் கூட்டத்தில் தாவேக கொடியை ஏந்துகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைக்கும் என்றால் பாஜகவின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எடப்பாடி கூறி வந்த பிரம்மாண்ட கட்சி தாவேகாதான் என்று கூறப்படும் நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறும் முடிவில் இருக்கிறாரா எடப்பாடி? எடப்பாடியின் இந்த முடிவை பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இந்த முக்கோண காதலில் கரை சேரப்போகும் ஜோடிகள் யார் என்று விவாதிக்கிறது ஆர்டிஎக்ஸ். பாருங்க, கொடி பறக்குது. சொல்லி போட்டாங்க. ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது.